ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமா சட்டமன்றத்துல திமுக தாவேக்காவினரிடையே வந்து அடி வாங்கிறது சகஜமா வந்துட்டு இருக்கு சார். ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய பதிலடிக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம திணறத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பா வேளாண் பட்ஜெட் தொடர்பான அந்த விவாதத்தின் போது முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து கடந்த 5 வருடங்கள்ல ஒரு விவசாய போராட்டம் கூட நடக்கல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? சொல்லி அடிச்சு உண்டுங்கிறது திமுகவுடைய ஸ்டைல்ல. ஒரு பத்திரிகை பேட்டியில கேள்வி கேட்ட பொழுது மேயர் பிரியாக்கு சேகர் பாபு சொல்லி கொடுத்து எதையோ அடிச்சு விடு. இந்தியாவிலேயே என்ன சொல்ல போனா உலகத்திலேயே சொல்லலாம், குண்டு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது திமுகவால் மட்டும்தான். செய்யூர் பக்கத்துல அங்க இது விவசாயத்தை சிட்கோக்கு எடுக்கிறதுக்காக பண்ணப்பட்டது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல சிட்கோக்கு லேண்ட் எடுக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் எடுக்கிறேன்னப்ப அண்ணாமலை குரல் கொடுத்த பின் நிறுத்தப்பட்டது. இது மாதிரி எத்தனை சொல்லிக்கிட்டே போலாம். கயிறு இது தென்னை நாறு இது பிசினஸ் இதுல ஆரஞ்சுல கொண்டு போய் பிரச்சனையை வந்து EB ரேட்டை ஏற்றி அதன் பிறகு மாற்றப்பட்டது. கிரைண்டர் கல்லுக்கு உங்களுக்கு அதை வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியில மாத்தி திருப்பி மாத்தி இது மாதிரி ஒன்னொன்னா கனெக்டட் இண்டஸ்ட்ரி கடைசி ஒண்ணு மீதியில இப்படி ஒன்னொன்னுலயும் தவறு பண்ணி சார். அடுத்தது மாம்பழக்கூழ் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது மாம்பழக்கூழ் முன்ன அளவுக்கு விக்கல, ஈரான் போறதுனால மாறிட்டு சார். பட் ஜிஎஸ்டில டிஎன்ஜிஎஸ் மீன் ஸ்டேட் ஜிஎஸ்டியை குறைக்கலாம். இப்போ 12% இருக்குன்னா அதுல IGST வந்து ஸ்டேட் GST 6% 0 ஆகிறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. அது தவிர டீ விக்கலன்னப்ப ஊட்டி டீன்னு சொல்லி இதுல ரேஷன் கடையில வித்து டீ பிசினஸுக்கு அன்னைக்கு உதவினாங்க ஜெயலலிதா மேடம். நீங்க அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு காதிக்கிறப்பலயே எதையாவது மாம்பழ கூழ் விற்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. திமுக வெறும் நாடக கம்பெனி, டிராமா கம்பெனி. சோ இது மாத்திரம் பண்ணுவாங்க. நாங்க தான் உலகத்திலேயே முதல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நடிகையை வச்சுக்கிட்டு காலையில செஞ்ச சாம்பாரை டேஸ்ட் பண்ணி சூப்பர்னு சொல்ல வச்சாங்க. இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தமிழ் துறையில ஒரு ப்ரொஃபசர் இல்லை, 2 லெக்சரர் மாத்திரம் இருக்காங்க. 10-15 ப்ரொஃபசர் இருக்கிற வேண்டிய இடத்துல 2 லெக்சரர் மாத்திரம், HOD ஒரு லெக்சரர். சோ அங்க 700 ப்ரொஃபசர் இருக்கிற வேண்டிய இடத்துல 150 பேர் மொத்தம். அதுல பெரும்பாலானோர் கெஸ்ட் லெக்சரர். சோ ஒரு துறையாக அழித்து கொண்டு இருக்கிறார்கள். கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. பட் வெள்ளை அறிக்கை அழகா தாவேக்கா கொடுத்துருச்சு. பட் கிட்டத்தட்ட அதே பட்ஜெட்டை ரிப்பீட் அடிச்சிருக்காங்க. அதுல மட்டும் இல்ல, அரசு ஊழியர்கள் பென்ஷனுக்கு பணத்தை வருஷம் கட்டிடணும். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்தந்த வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கணக்குல இருந்து எடுத்து வரி பணத்துல இருந்து எடுப்பாங்க. இப்ப அப்படி பண்ணக்கூடாது. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அவங்க சம்பளத்துல பிடிக்கிற 10% எடுத்து அதை ஒதுக்கி LIC போன்ற நிறுவனங்கள்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாபத்தை வச்சு கொடுக்கணும் பண்ணிருக்க. அதுக்கு 14,000 கோடி இடைக்கால 11 இடைக்கால பட்ஜெட்ல கொடுத்தது இப்ப கொடுக்கலங்கிறாங்க. அது உண்மையினால் 14,000 கடன் இதுக்கு மேல வாங்க முடியாது. இந்த 1,74,000 கோடி கடன் என்பது நம்ம மொத்த வருவாயிலிருந்து 32% மேல போக கூடாதுங்கிறதுனால அதே அளவை காட்டிவிட்டு இந்த ஒதுக்கலையே விட்டுட்டாங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை ஒதுக்கலாங்கிறத பாக்கணும். சோ பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டா இருக்கட்டும், இந்த பட்ஜெட் எல்லாமே வெறும் பெயர்கள். உப்பு வாங்குறேன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வீட்டில் அனைவருக்கும் சோடியம் குளோரைடு என்ற அந்த தாது வர வேண்டும் என்று வெற்றி தாது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 40 ரூபாய். இந்த மாதிரி 2.5 மணி நேரத்துக்கு படிச்சாரே தவிர பட்ஜெட்ல ஒன்னும் பெரிதாக இல்லை. போன ஆட்சிகளில் செஞ்ச பல திட்டங்களை, சைக்கிள் திட்டத்தை வெற்றி என்னமோ இந்த ஹைடெக் சைக்கிள்னு ஒரு பேரு, அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கத்தை அண்ணன் சீர்னு சொல்லிட்டு அதுக்கு 1 கிராம் காசுக்கு 720 கோடி ரூபாய், 8 கிராம் தாலிக்கு பட்டுப்புடவையோட சேர்த்து 800 கோடின்னா அப்ப 10க்கு ஒருத்தர் தான் கொடுக்க போறீங்களா? சோ பட்ஜெட் போடுறப்பயே பொய்கள் நிறைஞ்சிருக்கு. சோ அம்மா உணவு திட்டத்துக்கு பணம் ஒதுக்குறேன்னு இருக்காங்க. சில மாற்றங்கள் தெரிகிறது. அதாவது திமுக தொடங்கினா அதிமுக நிறுத்திடும், அதிமுக தொடங்கினா திமுக நிறுத்திடும். இப்ப அவங்க போட்ட சில ஸ்கீமை இது பண்ணிருக்காங்க. லேப்டாப் 5 வருஷம் கொடுக்காம கடைசி 3 மாசம் கொடுத்தாங்க. இப்ப இவங்க 2000 கோடி லேப்டாப் ஒதுக்கி இருக்காங்க. சோ இதெல்லாம் ஓகே. பட் இந்த 800 கோடி ரூபாய் தங்கத்தை கொடுக்கறதுல யாருக்கு லாபம்? இந்த 1000 ரூபாய் பெண்கள் கொடுக்கறதே தவிர்க்கிறது நல்லது. இல்ல அட்லீஸ்ட் அதுல 90% தகுதி இல்லாதவர்களை நீக்கணும். மகாராஷ்டிரால 1.5 கோடி பேருக்கு கொடுத்தது இப்ப 99 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க. அதுல ஒரு 22,000 பேர் ஆண்கள் பெண்கள் பேர்ல வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாம் செய்திகள்ல வந்தது.
சோ அது மாதிரி களை எடுத்துட்டு 10% பேருக்கு உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் சார். சட்டசபைக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஆனா இதுலயே ஒரு நல்லது நடந்துச்சு. நம்ம போன முறையே பேசணும். 900 கோடி லாட்டரி கம்பெனில இருந்து அடுத்த நாளே இடி போயிடுச்சு. பட் என்ன புடிச்சாங்கன்னு செய்தி வரல. ஏன்னா 509 வெள்ளையா கொடுத்தாங்க. ஆனால் 900 என்று பேசப்பட்டது. சோ இதுதான் சாராய கம்பெனி நடத்துறதுலயும் லாட்டரி கம்பெனி நடத்துறதுலயும் தான் சண்டை. ஆனா வந்து இத பத்தி பேச திமுகவினருக்கு தகுதி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்பவும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆனா வந்து விவசாயிகளுடைய தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இதை பேசலாமா? ஏன்னா கடந்த 5 வருடங்களா எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வந்து அதாவது அந்த நெல்லை விளைவிச்சுட்டு அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம பல விவசாயிகள் வேதனைப்பட்டதை பார்த்தோம். இந்த பட்ஜெட்லயும் 8 கோடி என்னமோ தார்பாலின் வாங்குறதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. புதுசா குடோன் கட்டாம தார்பாலின் போட்டிருக்காங்க. சோ பிரச்சனை என்னன்னு சொன்னால் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற மனப்பான்மை இருக்கணும். ஜெயலலிதா பெண் குழந்தைங்களை கொல்றாங்கன்னு சொல்லி தொட்டில் திட்டம் கொண்டு வந்தாங்க. 9th 10th படிக்கிறப்பயே பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த ஊர் கிராமத்துல இல்லைன்னா பக்கத்துல பட்டணத்துக்கு அனுப்பணும்னா அனுப்ப மாட்டாங்கன்னு சைக்கிளை கொடுத்தாங்க. சோ மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆட்டிடியூட் இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க இந்தியால எங்க வேணா ரயில்வே ஸ்டேஷன்ல போங்க, எல்லா ஸ்டேஷன்லயும் பிஸ்கெட் பாக்கெட் அது 15 ரூபான்னா மெட்ராஸ்லயும் 15 ரூபா தான். ஜம்மு காஷ்மீர்ல போய் வாங்கினாலும். ஆனா இங்க அதே பிஸ்கெட்டை மெட்ராஸ்ல டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரேட் சொல்லுவாங்க, கோயம்பேடுல ஒன்று சொல்லுவாங்க. இதுல அதுல போட்டதை விட 10% அதிகம். இன்னும் பஸ் நிறுத்துற ஸ்டாப்ல சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்தீங்க. அந்த 2 தோசைக்கு 150 ரூபா 200 ரூபாம்பாங்க. ஒண்ணு தனியா தரமாட்டேன்பாங்க. டாய்லெட் எப்படி இருக்கும்னு தெரியும். சோ இது வந்து திமுகங்கிற நாடக கம்பெனி 1967 நுழைந்து தமிழ்நாடு இன்னைக்கு இவங்க வந்து முன்னேற்றல. இதை உடனே அடிப்பாங்க. இந்தியாவிலேயே 2வது இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை 1946 நல்ல தம்பின்னு ஒரு படத்துக்கு அண்ணாதுரை வசனம். அதுலயே அவர் எழுதியிருப்பார் தமிழ்நாடு இந்தியாலேயே வசந்த இடம். மீன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது கம்பன் பிறந்த நம்ம நாடுன்னு இன்னும் 1920களிலேயே பாரதி எழுதுனது. சோ அதனால இவங்க வந்து எதுவும் செய்யல. ஒண்ணே ஒண்ணு, மக்கள் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும். அதாவது 1967 வெற்றிக்கு 2 பேர் காரணம். ஒண்ணு ராஜாஜி அமைத்த கூட்டணி, இன்னொன்னு எம்ஜிஆர் உடைய மூஞ்சி. எம்ஜிஆர் 13 லட்சம் வசூல் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் குண்டடிப்பட்டு அது வசூல் பாதியில நின்றுடுச்சு. அண்ணாதுரைட்ட வருத்தம் தெரிவிச்சு அனுப்பிச்சாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அவன் மூஞ்சியை கட்டினா எனக்கு 13 லட்சம் ஓட்டு வரும், அது போதும், அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு. அதுக்கு பிறகு அவர் சட்டை போடாம தொப்பி போடாம கையை இப்படி கட்டு வச்சுக்கிட்டு கொடுத்துச்சு வந்த படம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு அடிச்சு போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டினதுதான் அந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம். 71 தேர்தல் இந்திரா காந்தியோட கூட்டணியில ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு 71 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல நடந்த எல்லா தேர்தலும் எம்ஜிஆருடைய வார்த்தையில் சொன்னால் தீய சக்தியை யாரு மாத்தி கொடுப்பாங்க. ஆல்டர்னேட் இல்லாதப்ப ஜெயலலிதா 96 அவங்க அந்த வழக்கு மகன் திருமணம் இன்னும் பல இது பண்ணதுனால தோற்கடிக்கப்பட்டார். 2006 எஸ்மா அந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு 2006-11 திமுக ஆட்சி 5 வருஷம் ஆண்டவன்னா 10 வருஷம் கூப்புல வச்சாங்க. இப்ப 11 இப்ப 21-26 ஆட்சிக்கு இனிமே எழுந்துக்க முடியுமான்னு தெரியாது. ஏனால் இந்த முறை அவங்க வாங்கி இருக்கிற ஓட்டு 23% தான் வாங்கியிருக்காங்க. சோ சிக்கல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. திமுக உடைய எண்ட் டைம் வருதான்னு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு டீலிமிட்டேஷனுக்கு ஆதரிச்சு கூட்டணி வைக்கலாம்னு ஒரு சைடு போறதாகவும் ஒரு செய்தி வந்து. ஆதரிச்சு வாக்களிக்க மாட்டாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி தகவல்கள் இல்லை. ஆதரிச்சு வாக்களிக்க போறாங்களா? அதாவது அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட்னா மொத்த உறுப்பினர்ல 2/3 வேணும். 543ல 362 பேர் வந்தாதான் முடியும். சோ என்டிஏவாக 292, ஒரு 20 பேர் இவங்க திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொரு 15 பேர் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரால இது கட்சின்னு வச்சுக்கிட்டா 230 தான் வருது. சோ இவங்க 23 பேர் வந்தாலே இன்னும் 8-9. சோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்க்கு 2/3 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். ஆனா உள்ள இருக்கவங்களோட ஸ்ட்ரென்த் அது வந்து சாதாரண பில்லுக்கு. இதே எஃப்சிஆர்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன கட்சியும் ஆதரிக்காது. என்னுடைய சந்தேகம் ஈவன் தெலுங்கு தேசம் கூட அந்த நேரத்துல வெளிநடப்பு செய்வார்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். திமுக மன்னர் மானிய ஒழிப்பு பில்லு வந்தப்ப திமுகவின் கருணாநிதியின் மிக நெருக்கமான
திரு ரட்சிய நடிகர்ங்கிற SSR அந்த நேரத்துல டாய்லெட்டுக்கு போயிட்டு ஓட்டு போடுற நேரத்துல வெளியில போய் அந்த ஓட்டை ஒரு ஓட்டுல தோத்துதுமா. சோ அது மாதிரி திமுக அதை செய்யும். பட் FCRAக்கு அது பண்ண முடியும். ஆனால் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2/3 ஆஃப் த இது ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதை இவர் அபிஷேக் மனு சிங்வி ஒரு டிபேட்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்ப தெளிவாச்சு. அதனாலதான் இன்னும் இன்று வரை அது கொண்டு வரோங்கிறத உறுதி செய்யல. சோ ஏன்னா இது வரைக்கும் லிஸ்ட்ல போடல. அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி சொல்லணும். இது வரைக்கும் அது சொல்லப்படல. அதனால FCRAன்றாங்க சார். அது என்ன சார் FCRA? ஏன் சார் அது எதுக்குறாங்க சார்? ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறேன் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்றாங்க. அது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவங்களுக்கு அதுதான் சார் தெரியல எனக்கு. அவங்க என்ன சார் பண்றாங்க? அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. 99% கிறிஸ்தவர்கள் நடத்தும் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள். அப்படின்னா நம்மளுடைய வரி பணத்துல வருது. இல்ல கான்வென்ட்னா நம்ம கிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சிற அளவுக்கு ஃபீஸ வாங்குறாங்க. சரியா? ஐ மீன் உதரிங் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு புக், அதை எழுதினவர் ரிஜிஸ்ட்ரார் இதுல லுத்தரன் சர்ச்சுடைய இது டீம்டு யூனிவர்சிட்டி. அதுல எழுதுறார், இயேசுடைய தந்தை ஜோசப் பால் இயேசுவை இன்னைக்கு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல சேர்க்க முடியாது. அவங்க கொடுக்குற ஃபீஸ் அவர் கொடுக்க முடியாது, ஏனால் அவர் வெறும் கார்பெண்டர் அப்படின்னு எழுதினார். சோ கிறிஸ்தவ பள்ளிகள் என்பது முழுக்க முழுக்க எய்டட். நம்மளுடைய 85% தமிழர்களுடைய வரிப்பணத்துல வச்சுக்கிட்டு அங்க மதமாற்ற வியாபாரம் நடக்குது. நீ பொட்டு வச்சுட்டு வரல, பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது. இதை விட சாந்தி வில்லியம்ஸ்னு ஒரு நடிகை, அவங்க பேட்டி இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. நான் வந்து லவ் பண்ணி மலையாள டைரக்டர் ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லாம சொத்தெல்லாம் வித்து பண்ணிட்டான். காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு போய் கேட்டா மதம் மாறிட்டா ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு ஃபாதரை போய் பார்த்தேன். சார் நாங்க ஆர்த்தடாக்ஸா பழகிட்டேன், ஸ்லோகம் சொல்லி பழகிட்டேன், பொட்டு வைக்கிறேன், என்னால விட முடியல, நீ அதை வெளியில சொல்லாத, ஆனா கிறிஸ்டியன் சொல்லிக்கோ அப்படின்னு சொன்ன வீடியோ இன்னைக்கும் இருக்கு. சோ பள்ளிகள் மூலமாக மதமாற்றம். இன்னொன்னு ஒரே காம்பவுண்ட், இது எய்டட் ஸ்கூலு, இதே இன்னொரு கேட்டு நடுவுல ஒரு செவுத்த வச்சுட்டு கான்வென்ட். லயோலா காலேஜ் எய்டட் ஸ்கூல், லிபான்னு சொல்லிட்டு லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது செல்ஃப் பினான்சிங் 50 லட்சம் ரூபாய் டொனேஷன். சரியா? அங்க MBA படிக்கணும்னா. சோ இது மாதிரி எத்தனை ஸ்கூல் பல்லாவரத்துல சென்ட் தெரசா, அங்க நான் வீடு இருந்ததுனால அதுலயே செபாஸ்டியன் சொல்லி இது கான்வென்ட். ஐ மீன் மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபீஸ். சோ இவங்க இது இன்னொன்னு இன்னொன்னு கேட்டா சார், பெந்தகோஸ்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் மெயின்லைன் சர்ச் பண்றது இல்லை. ஓகே, RC சர்ச் மெயின்லைன் தானே சார், சந்தேகம் இல்லையா? நீங்க நமக்கு கல்லிடைக்குறிச்சி தெரியுமா உங்களுக்கு? திருநெல்வேலி பக்கத்துல அங்க பொட்டல்புதூர்னு ஒரு ஊரு, அங்க ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க எம் சாண்ட் ஃபேக்டரிக்கு. வாங்கினது பேரு மனுவேல் ஜோசப்ங்கிற ஒரு பேர்ல வாங்கியிருக்காரு. வாங்கின லைசன்ஸை விட 100 கோடி ரூபாய்க்கு அதிகமாக மணல் அள்ளப்பட்டது அப்படின்னு அவருக்கு 9.5 கோடி ஃபைன். நான் சொல்றது 2019. 2023 அந்த யார் மனுவேல் ஜோசப்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பேரை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கைது வருது. என்னன்னு சொன்னால், சபரிமலை இருக்குங்கல்ல, பதனம்திட்டா மாவட்டம். பதனம்திட்டா மாவட்டத்தின் கத்தோலிக்க மறை மாவட்டம் சார்பாக பாதிரியார் மனுவேல் ஜோசப் பேர்ல எம்சாட் லைசன்ஸ். பிஷப் உட்பட 6 பாதிரியார்கள் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தண்டனை வாங்கி தரல. இப்ப கனிம வளத்துக்கு வேற நம்ம விஜய் ஆட்சி வந்து வெள்ளை அறிக்கை தரன்னு இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் கிறிஸ்துவர் தான். அதுக்கு பேர் என்ன, நியூஸ் 7 ஓனர் வைகுண்டராஜன் சொல்லி அவருடைய மகன்கள் பாத்துக்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் கடல் மண்ணுல பீச் சாண்ட்ல தோரியத்துக்கு முன்னாடா உள்ள இது இருக்கு. 1000 கிலோ எடுத்தா 25 கிராம் தான் கிடைக்கும் சரிச்சா. சரியா? இது மாதிரி மண் அள்ளுறதுக்கு 98ல அன்றைய திமுக ஆட்சியில லைசன்ஸ வாங்கி 2013 இவங்க இஷ்டத்துக்கு அள்ளுறாங்கன்னு ஒரு போக ஜெயலலிதா தடுக்கிறாங்க. அவங்களும் கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்றாங்க. பட் ஒரு கமிஷன் போட்டு அறிக்கை போடுறாங்க. அந்த கம்பெனி சொன்னது நாங்க 88 லட்சம் டன் அள்ளணும்னு. இந்த IAS அதிகாரி தலைமையில கமிட்டி போட்டுட்டு இல்ல 1.55 கோடி டன். ஒரு டன்னா 1000 கிலோ.
இந்த டன்னுக்கு ரேட் எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல 350 ரூபாய் ஒரு டன்னுக்கு, பக்கத்துல இருக்கிற ஆந்திரால 5500 ரூபாய், ஒரிசால 8500 ரூபாய், மார்க்கெட் ரேட்டு 15000. எல்லாம் 2013 முன்னாடி இருக்கு. இன்னைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றது அந்த ஜட்மெண்ட்ல வந்தது. என்ன பண்றாரு இந்த IAS அதிகாரி, இந்த நடுவுல இருக்கிற ரேட்டை போட்டு அதுல 3% ராயல்டின்னு போடுறாரு. இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. 2020 மீண்டும் ஒரு மூத்த மார்க்சிச சிந்தனை உள்ள ஒரு வக்கீல சுரேஷ்னு சொல்லிட்டு வக்கீல நீதிமன்றத்திற்கு உதவும் அதிகாரி அமிகஸ் குவேரி அப்படின்னு போடுறாரு. அவரு இன்னொரு தடவை பார்த்துட்டு போனா தடை செய்யப்பட்ட அந்த கெமிக்கல் மத்திய அரசுக்கு சொந்தமான கொடோன்ல இருக்குது, அதுல இருந்து இத்தனை டன் வெளியில போயிருக்கு, இத்தனை டன் உள்ள வந்திருக்கு 2017க்கு பிறகு. இன்னொன்னு அவர் எடுத்த சாம்பிள பார்த்துட்டு ஐயா அவங்க கம்பெனி சொன்னது 88 லட்சம் டன்னு, IAS அதிகாரி சொன்னது 1.55 கோடி டன்னு, ஆனா இந்த தோரியம் 20.25% தாண்டுது அப்படின்னா 7 கோடி டன்னு எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கணக்கு போட்டா குறைஞ்சபட்சம் 5380 கோடி அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுங்கன்னு தீர்ப்போம். அத்தோடு இந்த வழக்கை நான் ஐடிக்கு மாற்றுகிறேன், சிபிஐக்கு மாற்றுகிறேன், சிபிஐ ஐடி மற்றும் இடி துணையை நாடலாம்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு. போன ஆட்சியில ஸ்டே வாங்கி அவையே உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த இது பிவி மினரல்ஸ் உடைய ஓனர் முதல்ல கனிம வளத்துறை அமைச்சர் சிவகங்கை காரைக்கால் எம்எல்ஏ சந்திச்சார். அதன் பிறகு சமீபத்தில் திரு விஜயையும் சந்தித்துள்ளார். என்னைக்கு அந்த 5400 கோடியை வசூல் பண்ண போறீங்க? அதை விட முக்கியம் பாதிரியார்கள் கனிம வள கொள்ளையில இருக்காங்க, அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்தா சத்தீஸ்கர்ல ஒரு 1.5 மாசம் முன்னாடி தீர்ப்பு பேப்பர்ல வரல, சமீபத்தில் ஏதோ ஒரு யூடியூப் பார்த்ததுனால பார்த்தேன். ஒருத்தர் ஒரு ஹிந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஹிந்து வீட்டுல பர்த்டே பார்ட்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் கிறிஸ்டியன், அவன் இன்னும் அங்க சாமியெல்லாம் வச்சு கேட்க இது மெழுகுவர்த்தி வச்சு விளக்கேத்தி கொண்டாடினா நீ எதுக்கு சாத்தான கும்பிடுறன்னு சொல்லிட்டு அதன் பிறகு 6 பாதிரியாரை வச்சுக்கிட்டு இந்து மதத்தை இழிவு பண்ணிட்டு மதம் மாறுன்னு டென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் கேஸ் கொடுத்து அத்தனையும் வழக்கு ஆதாரத்தோடு கொடுக்க அந்த 6 பாதிரியார்களுக்கும் அந்த பகுதி வீட்டுக்காரனுக்கும் 5 வருஷம் ஜெயில, ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் பெனல்டி போடுறாங்க மத்திய பிரதேசத்துல. சோ இந்த மாதிரி மதம் மாத்துறதுக்கு தான் இந்த பணம் வருது. ஏன்னா திமோத்தி இனிஷியேட்டிவ்னு ஒண்ணு ஒரு 2 மாசம் முன்னாடி வந்துச்சு. அமெரிக்கா பேங்க்ல 92 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு அமெரிக்கன் பணம் இந்தியால ஏடிஎம் கார்டை கொடுத்து 45,000 49,000 ஒரு 90 கோடி 4 மாசத்துல. அந்த இது 2019 இருந்து நடக்குதான். அது பரவாயில்ல. நேற்றுக்கு இன்னைக்கு காலையில பேப்பர் பாத்தீங்களா, நியூஸ்ல ஒரு போட்டிருக்கு 837 பேர் கைது, 891 கோடி ரூபாய். உங்களுக்கு யாரா சொல்லுவாங்க ராகுல் சார் நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, நாங்க ஒரு அமௌண்ட் போடுவோம், ஆனா அது உங்களுக்கு இல்ல, ஆனா அதுக்கு நாம ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு இந்தந்த ஆளுக்கு மாத்தணும்னு சொல்லுவோம், நீங்க உங்களுக்கு மாசம் இவ்வளவு 2000 ஒரு தொகை உங்களுக்கு வரும் இப்படின்னு நீங்களே ஆபரேட் பண்ணணும். ஆனா அவங்க பணம் அவங்க சொல்ற ஆளுக்கு போகணும். இப்ப அந்த பணம் ஹவாலா பணமா வெளிநாட்டு பணமா இது போதை மருந்துக்கெல்லாம் போகுதுன்னு அந்த சிறுபான்மையினரே சொல்றாங்க, போலீஸும் சொல்லுது. சோ அப்படின்னா இந்த FCRAங்கிறது எவ்வளவு முக்கியம். சரி, அமெரிக்கா பணம் அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் வழியா எடுத்திருக்காங்க, அது மாவோயிஸ்டுக்கு போயிருக்குன்னு ஆதாரத்தோடு FIR போட்டிருக்காங்க, ECIR போட்டிருக்காங்க. சார் இந்த FIR இது FCRA பொறுத்த வரைக்கும் இதை விட பல மடங்கு ஸ்ட்ரிக்டான FATAன்னு சொல்லி அமெரிக்கால ரூல்ஸ் இருக்கு, எல்லா நாடுகள்லயும் இருக்கு. இதுல என்ன சொல்லி இருக்காங்க, நீ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறப்பவே நான் கல்விக்கு, நான் மத கல்வி கொடுக்கறதுக்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு அல்லது பள்ளி நடத்துறதுக்குன்னா இந்த ஊர்ல இந்த இடத்துல பண்றேன்னு சொல்லணும். நீ உதாரணமாக நான் சென்னை தாம்பரத்துல பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிராமத்துல போய் பண்ணா அதுக்கு வேற கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வருஷம் கணக்கு கொடுக்கணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணணும். இதுல எப்பயாவது நீ சொன்னபடி செய்யல அப்படின்னா மொத்த சொத்தையும் எடுக்கலான்னு இருக்கு. அது ஒண்ணுக்குதான் பெரிய எதிர்ப்பு இருக்கு. மீதி கணக்கு ஏற்கனவே போன முறையே என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரின்ல இருந்து வர பணம் வாங்குற எல்லாருடைய அக்கௌண்ட்டும் SBI இது சன்சத் மார்க், அதாவது பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க SBI வழியா தான் வர முடியும், வேற அக்கௌண்ட்ல வர முடியாதுன்னு. சோ அது இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாச்சு. சார் இன்னொன்னு சொல்லிடுறேன், மொத்த பணத்துல 23% மட்டுமே கிறிஸ்தவர்களுக்கு வருது, இன்னொரு 27-28%
முஸ்லிம்களுக்கு வருது. 49% இந்துக்களுக்கு தான் வருது. இப்ப யார் அதிகமா பாதிக்கப்படுறது? இந்துக்கள். சோ இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக பண்ற FCRA எதிர்ப்புங்கிறது கணக்கு கொடுங்க ஐயா. கணக்கு கொடுத்தாலே தமிழ்நாட்டுல கஷ்டம் தான். திமுக ரொம்ப கஷ்டம் தான். திராவிட திமுகங்கிறது சர்ச்சை கொத்தடிமைகள் தான், வேற எதுவும் கிடையாது. சோ அதனால கணக்கு கேட்டாலே சிக்கல் தான். இது முழுக்க முழுக்க கொள்ளையர்களின் கூடாரமாக அவங்க நடத்துறாங்க அந்த ட்ரஸ்டுகள். அந்த ட்ரஸ்டுடைய கணக்கு கொடுன்னா பாதிக்கிறாங்க. பட் அவங்க செய்யறது பெரும்பாலான வேலைகள் சட்டவிரோத காரியங்கள். இதை தடுக்கணும். ஏன்னா சட்டங்கள் கடுமையாக்கணும். சோ அதனால அதை செய்தாலே பல விஷயங்கள் சரியாகும். சோ இதுதான் நம்ம மக்களுடைய கோரிக்கை. FCRA பில் பாஸ் ஆயிடும். டீலிமிட்டேஷன் அது திமுக ஆதரவு மட்டும் பத்தாது, இன்னும் கூட சில ஒரு 10 MP ஷாட் இருக்கும், வருமாங்கிறது சந்தேகம். பட் அமித்ஷாவும் மோடியும் தெளிவாக இந்த வியாழக்கிழமைக்குள்ள பாஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதான்